நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இங்க பாரு, முதல்ல என்னை ஏமாத்தி நீ கார்த்திக்க கல்யாணம் பண்ணி சேர்ந்திருக்கலாம். ஆனா இனிமே நீ கார்த்திகோட சேர்றதுக்கு நான் ஏமாறுவேன்னு மட்டும் கனவு காணாத. இனிமே நீ கார்த்திகோட பொண்டாட்டி கிடையாது. இங்க பாரு, இதுக்கப்புறம் மறுபடியும் கார்த்திக் ஆபீஸ்க்கு போய் மிரட்டுறது, கோவிலுக்கு வந்து கார்னர் பண்றதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்ட நானும் அதுக்கப்புறம் இடம் பொருள் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். வாயை கிழிச்சிருவேன். அம்மா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பிரியாவையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிறது அந்த இலக்கியா தான். நான் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரவே கூடாதுன்னு அவ பிளான் பண்ணி வேற ஒருத்தைய கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாமா. நான் நிச்சயமா விட மாட்டேமா. ஏய், அதுக்கு தான் கார்த்திகோடையோ அந்த குடும்பத்தோடையோ சண்டை போட வேண்டாம், சமாதானமா போன்னு சொன்னேன். தலை பட அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்டியாடி? இப்ப வந்து கார்த்திகா அவ கூட சுத்துறான்னு சொல்றியே, இது தேவையாடி உனக்கு? இத பாரு, தப்பு உன் பக்கம் இருக்கு அஞ்சலி. அந்த குடும்பத்துக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிருக்க. அப்ப நீதான் கொஞ்சம் இறங்கி போகணும். அப்பதாண்டி அவங்க உன் பக்கம் வருவாங்க. இலக்கியாவே அந்த குடும்பத்தை ஏமாத்தி அந்த வீட்டுக்குள்ள நீ போகணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ நடிச்சு தாண்டி ஆகணும். அத செய்யினா நீ செய்யறியா? கார்த்திகை பாக்குறப்பெல்லாம் முறைச்சுக்கிட்டும் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் இருக்க. அவனை ஜெயில போட பார்த்த அந்த வெறுப்புலதான் அவன் இன்னொருத்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு மூளையே இல்லையா? நான் கார்த்திக் கிட்ட சண்டை போடலனாலும் அந்த இலக்கிய என்ன வீட்டுக்குள்ள விடாம சதி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நான் கர்ப்பிணி வேஷம் போட்டது அவளுக்கு ஒரு சாக்கு, அவ்வளவுதான். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறதையே தடுக்க பார்த்தா. அது முடியலங்கிறதுனால இப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவளுக்கு. கார்த்திக்க தூண்டி விட்டு என்ன மொத்தமா அத்து விட பாக்குறா. புரிஞ்சுக்கமா ப்ளீஸ். அவ என்ன சதி பண்ணாலும் சரிமா, கார்த்திக்க நான் விட மாட்டேன். அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் கார்த்திக்க நான் தான் பொண்டாட்டி. அந்த இலக்கியா எப்படி தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். இலக்கியா, உன் பிளான் ஜெயிக்காத. நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீருவேன். முடிஞ்சா தொடுத்து பாரு. பாத்தியா ஜானு, ரேவதி அம்மாவோட நிலைமைய? பெத்த பையனை தேடிக்கிட்டு இருக்கும் போது கண்ணெதிரில மரணம் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு. இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. ஜானு, எனக்காக ஒண்ணு செய்வியா? என்னப்பா சொல்லு. ரேவதி அம்மாக்கு காணாம போனா அவங்க பையன் கிடைக்கணும்னு எனக்காக கடவுள்கிட்ட வேண்டுவியா? சொல்லு ஜானு, வேண்டுவியா? அது அது வந்து என்ன என்ன இலக்கியா? ரேவதி ரொம்ப சீரியஸா இருக்கா போல இருக்கு. வாயில இருந்து ரத்தம்லாம் வந்துருச்சுமா. இந்த மாதிரி நேரத்துல ஏன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அவளை ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருக்கலாம்ல. இல்லத்த, அது வந்து ஜானு, என்ன ஜானு, இலக்கியா உன்கிட்ட சொல்லிட்டு தானே ரேவதி அம்மா கூட்டிட்டு வந்த, அப்புறம் ஏன் இப்படி பேசுற? அப்படி இல்ல கௌதம், நான் அப்படி சொல்ல வரல. அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு பேசும்போது எனக்கு தெரியல. ஆனா இப்ப நேர்ல பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட எதுவும் இருக்கான்னு தெரியலையே. இலக்கியா, நீ தப்பு பண்ற. ரேவதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அந்த தவிப்பு தான் எனக்கு. ஜானு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டு பக்கத்துலயே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ரேவதி அம்மாக்கு ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கொண்டு போயிடலாம். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்படி இல்ல கௌதம், இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லயே இருந்தா உடனே டாக்டர்ஸ் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஏன் இலக்கியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம்ல. ஏதோ ஒரு வேகத்துல நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னேன். ஆனா இப்போ நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடலாம்.
எஸ்எஸ்கே அப். ரேவதி அம்மாவை கூட்டிட்டு போக வந்தியா? ஏய், இலக்கியா மரியாதையை நீ அவளை கொடுத்த இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். இனிமே நீ ரேவதி அம்மாவை ஒன்னும் பண்ண முடியாது. ஏய் 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 இலக்கியா ஏய் சீக்கிரம் ஏறுங்க அண்ணா, போங்க. சரிம்மா. ஏய் இலக்கியா நில்லு. என்னம்மா? அத்தை, இல்ல அத்தை, அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்த ஆபத்து, அதனாலதான் பாதுகாப்பா இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆ? ஆபத்தா? என்ன ஆபத்து? இல்ல அது அது வந்து அதானே, பாதுகாப்பா இல்லாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஆ? அது வந்து அது அவங்களுக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சுன்னு தினம் தினம் அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அத்தை, தனக்குன்னு யாருமே இல்லைங்கிற வேதனை அவங்கள கொன்னுட்டு இருக்கு. இது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னு வைங்க, அவங்க உடம்பு கண்டிஷன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நமக்கும் அவங்க உயிரை பாதுகாத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம ரேவதி அம்மா கௌதம தம் பையன் உருவத்துல பாக்குறாங்க. அந்த நிம்மதியில அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது பாரு இலக்கியா, எனக்கு என்னமோ ரேவதி இங்க இருக்கிறது சரியா படல. நான் சொல்றதுதான் நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஜானு, என்னமோ பண்ணுங்க. அத்தை, ஜானு. என்ன இலக்கியா அது? ரேவதி அம்மா வந்தது ஜானுக்கு பிடிக்கலையா? அவங்கள இங்க இருந்து அனுப்புறதுல குறியா இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? சச்சா, அத்தைக்கு பிடிக்கலன்னா எப்படி ரேவதி அம்மாவை ஆர்த்தி எடுத்து வரவேற்பாங்க? ரேவதி அத்தை மேல இருக்கிற என்ன ரேவதி அத்தையா? ஆ, ஆ, அது ரேவதி அம்மா மேல இருக்கிற அக்கறையில தான் அத்தை அப்படி சொல்றாங்க. விடுங்கங்க. சரி, நான் போய் ரேவதி அம்மாக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு வரேன். கார்த்திக், இங்க வாடா. போன காரியம் என்னாச்சு? பிரியாவோட ஹாப்பியா தானே போனேன். அப்புறம் எதுக்கு பேசாம இருக்க சொல்லு. அது வந்து அண்ணி, எனக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். டேய் கார்த்திக், டேய் கார்த்திக், என்னாச்சு இலக்கியா? அவனுக்கு எதுவுமே சொல்லாம போறான். தெரியலங்க, அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. வேற என்ன நடந்திருக்கும்? வழக்கம் போல கார்த்திக் பிரியா கிட்ட லவ்வ சொல்றதுக்கு தயங்கி இருப்பான். அந்த டென்ஷன்ல தான் நம்ம கிட்ட சரியா பேசாம ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அப்படியா சொல்ற? அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆனா அப்படி சொதப்பி இருந்தா அத பத்தி நம்ம கிட்ட அவன் புலம்புவான்ல. சரி விடு, நான் பிரியா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்க. சரி, நீங்க என்ன ஏதுன்னு விசாரிங்க. நான் ரேவதி அம்மாக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. கார்த்தி முகம் சரியில்லையே. சரி, பிரியாக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்போம். டேய் இங்க வா சார். சொல்லுங்க சார். நீ இங்கே இரு, நான் கூப்பிடும் போது உள்ள வா. புரியுதா? சரிங்க சார். வாங்க எஸ்எஸ்கே. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்கல பைரவி. அவ்வளோ பெரிய வீட்டுல புலி மாதிரி இருந்த, ஆனா இப்படி இந்த வீட்டுல ஆதரவு இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்கு பைரவி. இந்த நிலைமைக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. இலக்கியா கௌதம அந்த பில்டிங்க வாங்க விடாம நீங்க வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தா நான் அந்த வீட்லயே மகாராணி மாதிரி இருந்திருப்பேன். ஆனா நீங்க தான் சொதப்பிட்டீங்களே. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனா அதுக்காக இலக்கிய உன்னை வீட்டை விட்டே துரத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. நிறுத்துங்க எஸ்எஸ்கே. யாரும் இந்த பைரவியை துரத்த முடியாது. நானாதான் வெளியே கிளம்பி வந்துட்டேன். சரி பைரவி, இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? எனக்கு உடனே இலக்கியா சாகணும்.
ஒரே ஃபேமிலி தான். ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.